ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அவர் ஐடியல் சைல்ட் சேனல். எல்லோருக்கும் எங்களுடைய தொழிலாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன குழந்தைகளே, சம்மர் ஹாலிடேஸ், கோடை விடுமுறை தொடங்கிவிட்டது. நல்லா ஜாலியாக இருக்கலாம், நம்ம கதையெல்லாம் கேட்கலாம். சரியா? இப்போ பாருங்களேன், வித்தை குரங்கு. இந்த வித்தை குரங்கு இருக்கு பாருங்க. குரங்குனாலே நமக்கு தெரியும், ஒரு இடத்துல நிற்காது, ஆட்டம் போடும். என்னடா குரங்காட்டம் ஆடுற அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த குரங்கு யார் பழகி வச்சுக்கிறாங்களோ, எந்த மாதிரி நம்ம கூட ஆடாரமா ரோட்ல எல்லாம் பார்ப்போம், ஆடும். அவன் சொல்ற மாதிரி எல்லாரும் பைசா போடுவாங்க இல்லையா, உடனே அது ஒரு தட்டை எடுத்துன்னு வந்து காசெல்லாம் கலெக்ட் பண்ணும். அதே மாதிரி இந்த குரங்கு என்ன பண்ணுச்சுன்னா, கோவிந்தசாமின்னு ஒரு ஐயா கிட்ட ஒரு குரங்கு வளர்ந்து வந்தது. அந்த குரங்கு என்ன பண்ணும்னா, இதே மாதிரி ஐயா சாமி எல்லாருக்கும் ஆட்டம் போடுன்னு இது குச்சி வச்சு தட்ட ஆடும். அதுக்கு ஒரு அழகான சட்டை, ஒரு அழகான தொப்பி எல்லாம் போட்டிருப்பாரு. அந்த தொப்பியை கைட்டி மாட்டும், இங்கேயும் அங்கேயும் தாவும். ஆனா இந்த கோவிந்தசாமி இருக்காரு, அந்த குழந்தைய ஒரு மகன் மாதிரி வளர்க்குறாரு. அப்பா எனக்கு யாருமே இல்லப்பா, நீதான்ப்பா அப்படின்னு கொஞ்சம் இடுப்புல வச்சுக்கிட்டு அதுவும் தலையை ஆட்டும். என்ன பண்ணுவார், பொறிக்கடலை, வாழைப்பழம் எல்லாம் கிடைக்கிறது எத்தனைன்னா, அந்த காலத்துல எல்லாம் பாவம் ஒரு 3 ரூபா கிடைக்கும். அதுல இதுக்கு 1 ரூபா 1.5 ரூபாய்க்கு தீனி எல்லாம் வாங்கி கொடுத்து புள்ள மாதிரி பாத்துக்குவாரு. மீதிக்கு அவர் வயிற்று பசி ஆத்திக்குவாரு. இப்படித்தான் இருந்தாரு அவர். ஆனா எப்பவுமே என்ன தெரியுமா, மனம் ஒரு குரங்குன்னு. ஆனா அந்த குரங்குக்கு இருக்கிற மனசு பாத்தியா, கடத்தரு வழியா ஒரு நாளைக்கு கோவிந்தசாமி கூட்டின்னு போனா பொறிக்கடலை கடையில பாக்குது, வாழைப்பழ கடையை பாக்குது. ஐயோ எவ்வளவு கொட்டி கிடக்கு.